ஒரு இடத்திலே ஒரு மாபெரும் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது மனித மாண்பை பற்றி பேசுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அழைத்திருந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அந்த நேரத்திலே அந்த பேச்சாளர் மனித மாண்பை பற்றி இவர்களுக்கு எப்படி கூற வேண்டும் என்று யோசித்து அவர் அந்த மக்கள் நடுவிலே நின்று கொண்டு தன்னுடைய சட்டை பையிலே இருந்த 2000 ரூபாய் நோட்டை அவர் வெளியே எடுக்கின்றார். அந்த நோட்டை வெளியே எடுத்துவிட்டு மக்களை பார்த்து அவர் கேட்கின்றார், யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் நோட்டு வேண்டும் என்று. எல்லா மக்களும் கையை தூக்குகின்றார்கள். உடனே மீண்டும் அந்த நோட்டை எந்த அளவிற்கு கசக்க முடியுமோ அதை கசக்கி மீண்டும் அவர்களிடம் கேட்கின்றார், இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று. மீண்டும் எல்லோரும் கைகளை உயர்த்துகின்றார்கள். திரும்பவும் அந்த நோட்டை கீழே போட்டு மிதித்து அதை அழுக்குப்படுத்தி மீண்டும் அதை தூக்கி காட்டுகிறார், இது யாருக்கு வேண்டும் என்று. மீண்டும் எல்லோரும் கையை தூக்குகின்றார்கள். அப்போது அவர் அனைத்து மக்களையும் பார்த்து சொல்லுவார், மனித மாண்பிற்கான செய்தி இதுதான், மனித மாண்புக்கான செய்தி இதுதான் என்று மிகவும் அருமையாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். எவ்வாறு இது மனித மாண்புக்கான ஒரு செய்தியாக இருக்க முடியும் என்று நாம் யோசிக்கின்ற வேளையிலே அவர் சொல்ல வந்த கருத்து இதுதான். அந்த நோட்டினுடைய மதிப்பு நாம் எப்படி கசக்கினாலும் சரி, அல்லது கீழே போட்டு மிதித்தாலும் சரி, அல்லது அதை மடித்து நம்முடைய சட்டப்பையிலே வைத்திருந்தாலும் சரி, அதனோட மதிப்பு எப்போதும் குறையாது. ஆனால் அது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதெல்லாம் எப்படியாக இருந்தாலும், ஆனால் அந்த 2000 ரூபாயினுடைய மதிப்பு ஒருபோதும் குறையாது. அதே போன்றுதான் மனிதனும் அவனுடைய வாழ்வு. அவன் எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான், அவனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய கோத்திரம் என்ன, அல்லது அவனுடைய ஜாதி என்ன என்பதெல்லாம் இங்கு கிடையாது. மாறாக அவன் ஒரு மனிதன். அதுதான், அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி மூலமாக வெளிப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய நேரம் நெருங்கி வர வர அவருக்கும் தந்தைக்கும் உள்ள நட்புறவை அவர் வெளிப்படையாகவே பேசுகிறார். ஆனால் அங்கு இருக்கின்ற மனிதர்கள் எவ்வாறு அவரை புரிந்து கொள்கிறார்கள்? இதை நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு இடத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். மக்கள் பார்க்கிறார்கள், இவரைத்தானே கொலை தேடுகிறார்கள் யூதர்கள். அப்படி இருக்க இவர் வெளிப்படையாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறாரே, அப்படியானால் இவர்தான் உண்மையான மெஸ்ஸியாவா, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. ஆனால் அதற்கான பதில் யாரிடம் இருக்கிறது? அந்த மனிதர்கள் அவரை எப்படி பார்த்தார்கள்? அவரை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ பல வேளைகளில் நான் தந்தையிடமிருந்து வந்தவன் என்பதை வெளிப்படையாக கூறினார். ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இவரை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டால் எல்லா மக்களும் இவரை பின்பற்றி விடுவார்கள். ஆனால் அதே வேளையில் அந்த மறைநூல் அறிஞர்கள், இறைவாக்கினர்கள், இறைவாக்கு உரைப்பவர்கள் மற்றும் பரிசேயர் என்று பெரிய பதவியிலே இருப்பவருடைய அவருடைய செயல்கள் எல்லாம் குறைந்துவிடும்.
மக்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். இவர்தான் உண்மையான மெசியா என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் இவரை வளர விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்வு அழிந்து விடுமே என்ற ஒரு நோக்கோடு பல நேரங்களில் அவரை கொல்லுவதற்காகவே அவர்கள் தேடினார்கள். ஆனாலும் தந்தையினுடைய திருவிழம் எவ்வாறு நிறைவேற வேண்டுமோ அது மட்டுமே இங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்கள் அவரை கொல்ல தேடினாரும் அவர் வெளிப்படையாக நின்றாலும் யாராலும் அவரை தொட முடியவில்லை. காரணம், அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. இந்த மக்கள் அவரை ஒரு மனிதராகத்தான் பார்க்கிறார்களே தவிர அவர் ஒரு மெசியா என்பதை ஏற்றுக்கொள்ள மறந்து விடுகிறார்கள். ஆனாலும் தன்னுடைய பணி என்ன, அதிலே இயேசு நிலைத்திருந்தார். ஆகவேதான் எல்லா இடங்களிலும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை தெரிந்தும் கூட அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்வு தரும் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். ஆகவே நாம் மற்றவர்களை பார்க்கின்ற போது மனித நேயத்தோடு நாம் பார்ப்போம். கடவுளை நாம் விசுவசிக்கின்ற போது உண்மையான மெசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதை நாம் அறிக்கையிடுவோம். இவ்வாறு நாம் வாழுகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.